உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பிரசன்ன. இன்னையிலிருந்து என்னுடைய தேர்ட் விஷன் அப்படிங்கிற யூடியூப்பை நான் வைக்க ஆரம்பிக்கிறேன். அது என்ன பிரசன்னா? திடீர்னு ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல, இன்னைக்கு வேகமா போயிட்டு இருக்க உலகத்துல நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்யறதெல்லாம் சரிதான், ஆம் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு நிறைய முன் உதாரணங்கள் என்னோட வாழ்க்கையில என்னால எடுத்து சொல்ல முடியும். நிறைய நம்மளுடைய அனுபவங்களை நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா விளையாட்டாகவும், நம்ம ஏதோ கடந்து வந்த பாதையை, நீங்க வந்து ஓல்டு ஜென்ரேஷன், நீங்க போன ஜென்ரேஷன், நாங்க இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க நம்மளுக்கு நினைவுபடுத்துவாங்க தவிர நம்மளோட அனுபவத்தை அவங்க எடுத்துக்க போறதில்லை. சரி, உன் குடும்பத்தில் உள்ளவங்களே கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஏன் நீ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீங்க கேட்கணும். நம்ம மனித இயல்பான இந்த வாழ்க்கையில வீட்டுலன்னு இல்லை, எதுவுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயங்களை உதாசீனம் நம்ம படுத்திட்டு தான் இருக்கோம். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அதே நம்மளுடைய அக்கம் பக்கத்தினரோ, நம்மளுடைய நண்பர்கள் கூட்டத்தில இருந்து யாரோ ஒருத்தரோ, நம்மளுடைய நண்பர்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய மாமா, அக்கா, இந்த மாதிரி இவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களோட அனுபவத்தை பிராக்டிக்கலான இஷ்யூவோட சேர்த்து சொல்லும்போது சில விஷயங்கள் சில நேரங்கள்ல அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது என்ன, சில நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல இதை காது கொடுத்து கேட்கறது இல்லை. எப்ப இதை நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோம்னா, நமக்கு எப்போ பிரச்சனை வருதோ, நம்ம எந்த பிரச்சனையாவது மாட்டிக்கிட்டோம்னா, இல்ல நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல அந்த கருத்துக்களை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காகவே நான் என்னோட அனுபவத்துல இருந்தும் சில விஷயங்களை உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மறந்துடாதீங்க, நம்மளுடைய சேனலோட பேரு தேர்ட் விஷன் அப்படிங்கிற யூடியூப். தேர்ட் விஷன் அப்படின்னாவே மூன்றாவது கண். சிவனுக்கு மட்டும் இல்லைங்க மூன்றாவது கண். நம்மளுடைய பார்வையில நம்மளுடைய பார்க்கக்கூடிய நோக்கமும் அறிவு கண் அப்படிங்கிற மூன்றாவது கண்ணை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா எல்லா துறையிலுமே நம்மளால வெற்றி பெறணும். சரிங்களா? இது ஏன் பிரசன்னா நான் வந்து இந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு உலகளாவிய இடங்கள்ல புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கு, அதிசயமான நிகழ்வுகள் இருக்கு. நம்ம பார்க்க முடியாத, கேட்க முடியாத சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு அப்படின்றதுக்காக. நாட் ஓன்லி தமிழ் சொந்தங்கள், என்னுடைய இந்த வார்த்தைகள், என்னுடைய இந்த பகிர்வு நிச்சயமா உலகளாவிய அனைத்து மக்கள்கிட்டையும் போகணுன்றதான் என்னோட ஆசை. இது மட்டும் இல்லாம நிச்சயமா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு வீடியோ வரும். வாரத்துல 2 வீடியோ, கொஞ்சம் லாங் வீடியோ நிச்சயமா கொடுக்குற மாதிரி இருக்கேன். தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை. இது என்னுடைய முதல் வீடியோ. நிச்சயமா மக்களே, இந்த முதல் வீடியோவுக்கு நீங்க அவ்வளவு பேரும் ஆதரவு கொடுங்க. முக்கியமா அடுத்து வரக்கூடிய தலைமுறையான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள், நீங்க நிச்சயமா இந்த யூடியூப் சேனலை, தேர்ட் விஷன் யூடியூப் சேனலை நீங்க பார்க்கணும். உங்களுக்கான விஷயங்கள் நிச்சயமாக இதில் பகிரப்படும். என்னுடைய அனுபவங்கள் மட்டும் இல்லாம உலகளாவிய இருக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம இதை கொண்டு வர போறோம். உங்களுக்கு சுவாரஸ்யமான முக்கியமான நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் இங்க நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த நாள் இந்த நாள் முதல் நான் இந்த சேனலை, தேர்ட் விஷன் அப்படிங்கிற சேனலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
இத எல்லாரும் பார்த்து கண்டிப்பா பயன்பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்கள் பிரசன்னம், தேர்ட் விஷன் யூடியூப்.